டோட்டலா மாத்தி பேசுறானே. இந்த குடும்பத்துல எப்படியாவது ஒரு பெரிய கலகத்தை வர வைக்கணும். அப்படி வந்தா தான் நாம ஒரு பெரிய பங்க ஆட்டைய போடலாம்னு நினைச்சோம். அதே நேரத்துல நேத்ரா ஸ்வீட்ஸுக்கு இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ கை மாத்தி ஒரு பெரிய அமௌண்ட்டை கமிஷனா வாங்கலாம்னு நினைச்சோம். இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி இந்த ஜெகதீஷ் இப்படி ஒரு ஆப்பு வைக்கிறானே. இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்த கடையோட சரக்கு மாஸ்டரை வச்சு நம்ம மாஸ்டர் பிளான நிறைவேற்ற வேண்டியதுதான். எஸ் நீங்க பசியா இருப்பீங்கன்னு அத்தை தான் கொடுத்து விட்டாங்க. இப்ப எதுக்கு? சரி சரி வச்சுட்டு போ. என்ன பொம்மை இப்படி பண்ணிட்ட? எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண ஒர்க் எல்லாமே போயிடுச்சு. ஐயோ சத்தியமா சத்தியமா நான் வேணும்னு பண்ணல. எப்படி விழுந்தேன்னு தெரியல. நான் கவனமா தான் வந்தேன். நான் எதுவும் பண்ணல. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? திருப்பி திருப்பி இதே வேலையா போச்சு. ஒரு வேலை சாப்பிடல செத்துருமானாங்க. நீ கொண்டு வரலன்னு யார் அழுதா? இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? காலையில இருந்து வாங்கன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமா கவுத்துட்டீங்க. நான் இத மெயில் கூட பண்ணல. அவனா என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? வந்து கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ண. நீ எதுவும் தொடாத. வெளியே போயிடு. போகிறல்ல. அழாத பொம்மி, சொன்னா கேளு. என்ன பண்றதும் பண்ணிட்டு நீலிக்கு நீர் வடிச்சிட்டு இருக்காளா? உன போய் சமாதானப்படுத்திட்டீங்க. என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டா. என்ன ஆகணுமோ அது ஆயிடுச்சு. காலையில இருந்து உட்காந்து ஒர்க் பண்ணது மொத்தமும் போச்சு. ஏற்கனவே ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வச்சு என் டைம் வேஸ்ட். இப்ப பண்ண ப்ராஜெக்டும் வேஸ்ட். இவனுக்கு தான் எதையாவது கீழே தள்ளி கலவரம் பண்றது வேலையா போச்சுல்ல. இவ்வளவு எதுக்கு என் ரூமுக்கு அனுப்புனீங்க? என்னப்பா சித்தார்த், நீ சாப்பிடாம பசியா இருப்பேன்னுதான். தாத்தா, என் மேல யாரும் அக்கறைப்பட வேண்டாம். அத நான் விரும்பல. விட்டுருங்க நான் சொல்றேன். என்னது இது? இப்பதானே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்ப போய் அத இதன்னு பேசி வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏன் சங்கடப்படுத்துற? ப்ளீஸ், மத்தவங்களுக்காகவாது நீ பேசாம இருக்கலாம்ல. நீ போ, பேசாம போய் கார் எடு. ஏதா இருந்தாலும் ஆபீஸ்ல பேசி நம்ம சமாளிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு இங்க நின்னு பேசுறதால நமக்கு டைம் தான் வேஸ்ட். ப்ளீஸ் கோ. என்ன பொம்மி இப்படி ஆயிடுச்சு? இப்படி ஆயிடும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கவலைப்படாத. சுட்டுடுச்சான்னு கேட்டல, இப்போ பதில் சொல்றேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப கூலா இருக்கு. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? பதில இப்ப சொல்றியா இல்லனா யோசிச்சு அப்புறமா சொல்றியா? பாய். கவலைப்படாத பொம்மி, நீ ரிலாக்ஸா இரு.
எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். திஸ் இஸ் சித்தார்த். எனிவே லேட் ஆனாலும் சித்தார்த் பண்ண போற பிரசன்டேஷன்ல நீங்க கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. யூ கேரி ஆன். சார் ஒரு நிமிஷம். என்னாச்சு? சாரி சார், பண்ண ஒர்க் மொத்தமும் கரெக்ட் ஆயிடுச்சு. சித்தார்த், ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. சாரி சார், கரெக்ட் ஆயிடுச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டும் ரெக்கவர் பண்ண முடியல. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? நான் எவ்வளவோ கெஞ்சி இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க 2 நாள் இந்த மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்றேன்னு சொன்னப்ப கூட நம்மளால முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்னு நம்பிதான் கண்டிப்பா முடியும்னு பதில் சொன்னேன். இப்ப என்னடான்னா கடைசி நேரத்துல கழுத்து எடுத்துட்டீங்களே. இல்ல சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. இதுக்கு மேல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சித்தார்த். Mr. Prem, what happened? Sorry gentlemen, PPT presentation totally got corrupted. மிஸ்டர் பிரேம், உங்களுக்கே தெரியும் நாங்க எவ்வளவு வேலைக்கு நடுவுல இங்க வந்திருக்கோம்னு. முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நாங்க இங்க வராம போஸ்ட்போன் பண்ணிருப்போம்ல. எனிவே லெட்ஸ் மூவ். Sir, please sir, Siddharth can make a presentation without PPT. Please give a chance to present it. பிபிடி பிரசன்டேஷன் இல்லாம எங்களுக்கு எதுவுமே புரியாது மேடம். நோ இஷ்யூ, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன சித்தார்த், இதோட வொர்க் என்னன்னு தெரியுமா? இது மட்டும் நடந்திருந்தா நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சிருக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தரமட்டம் ஆக்கிட்டீங்களே. சித்தார்த், என் வாழ்க்கையில நான் இவ்வளவு பெரிய அவமானத்தை ஃபேஸ் பண்ணதே. தேங்க்யூ. அதுவும் என் பர்த்டேக்கு நீங்க கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் இது. பொம்மிய வீட்டை விட்டே அடிச்சு துரத்தணும். இங்க பாருங்க நீ, உங்களுக்கு அண்ணன் விஷயத்துல முழு உரிமை இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தாத்தா சொன்னதை மறந்துட்டீங்களா? இந்த வீட்ல உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அண்ணனை சமாதானப்படுத்துங்க நீ. நீங்க பேசுறத கேட்டா அவரு கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவாரு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கினா தானே உண்டு. ஒதுங்கி நின்னுட்டு இருந்தா எப்படி உங்களுக்குள்ள நெருக்கம் வரும்? இருங்க, நான் அண்ணனுக்கு போன் பண்ணி தரேன், நீங்க பேசுங்க. என்னாச்சு? அண்ணன் கட் பண்றாரு. இதுக்கு தான் நான் சொன்னேன். சரி வேண்டாம், மறுபடியும் அவரை கூப்பிட வேண்டாம். அவரை தொல்லை பண்ண வேணாம். சும்மா இருங்க நீ. தொல்லை பண்ண வேண்டிய நேரத்துல தொல்லை பண்ணி தான் ஆகணும். என்ன? ஒரு நிமிஷம் அண்ணா, பேசுங்க. அண்ணன் தான் லைன்ல இருக்காரு. நான் பொம்மி பேசுறேன். இத பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், நான் மத்த நேரத்துல எல்லாம் வந்து விழுந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா தான் நான் வந்தேன். அதுவும் அத்தை ரொம்ப வற்புறுத்தினாங்க, நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்க, டயர்டா இருப்பீங்கன்னு. அதனாலதான் நான் கொண்டு வந்தேன். மத்தபடி நான் எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டீங்க தானே? எனக்கு தெரியும்
நீங்க என்ன மன்னிச்சிடுவீங்கன்னு. ரம்யா, போன்ல யாரு? அண்ணி அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நிஜமாவா சொல்ற? என்ன நடக்குது இந்த வீட்ல? அண்ணி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க, அதனால நான் தான் அண்ணனை லைன்ல புடிச்சு கொடுத்தேன். சூப்பர் சூப்பர், பெரிய விஷயம் தான். ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இப்படி பேசாமலே இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, எதுவும் பிரச்சனை ஆகலல்ல? என்ன நீ என்ன ஆச்சு? ஒருவேளை பதில் சொல்ல எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கொடுங்க. போன கொடுங்க. என்னாச்சு? லைன் கட் ஆயிடுச்சு அண்ணி. வணக்கம் ஐயா. வணக்கம். மாஸ்டரை தெரியும்ல? மாஸ்டரை தெரியாதவங்க இந்த எரிப்பு ஃபீல்ட்ல இருக்க முடியுமா? அஞ்சலி ஸ்வீட்ஸோட டோட்டல் கண்ட்ரோலும் மாஸ்டர் கிட்ட தான் இருக்கு. இவர் திறமைக்கு எங்கேயோ இருக்க வேண்டியவர். ஐயா, நான் என்னையா பண்ணணும்? சொல்றேன், நேரம் வரும்போது சொல்றேன். அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பண்ண வேண்டியிருக்கும் எனக்காக. தாராளம் ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் ஐயா. சரி சரி, இப்ப நீங்க கிளம்புங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்ப நான் வரேங்க ஐயா. வரேங்க ஐயா, வரேன். நாம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் உங்க உதவியோட. கூடி சீக்கிரம் அஞ்சலி ஸ்வீட்ஸ் மொத்தமும் நம்ம கைக்குள்ள வரதுக்கான முதல் அடி இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கோம். எல்லாம் உங்களால தான். நீ இந்த குடும்பத்தை மேலோங்கி வர வச்சிடுவ. ரொம்ப நன்றிமா. நீங்க என்ன ரொம்ப அதிகமா புகழ்றீங்க. அதிகமாலாம் இல்லம்மா, இந்த ருசிக்கு அவன் ரொம்ப கம்மியா தான் புகழ்ந்துட்டு இருக்கான். ஆமா, எங்க உன் வீட்டுக்காரரு? இன்னைக்கு ரம்யாவோட நிச்சயதார்த்தம். காலைல நீ இருந்த டென்ஷன்ல மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்த முடியல. பொண்ணுக்கு அண்ணன் நீ, நிச்சயமா நீ கூட இருக்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை. என்ன சித்தார்த்? சித்தப்பா எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு நல்ல நேரம்ப்பா. அப்ப தட்ட மாத்தலான் இருக்கோம். சரி, நான் வரேன். சித்தார்த் வந்துருவான், கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டான். அக்கா, அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். சித்தார்த் மாம்ஸ் வந்த உடனே டப்புன்னு கால்ல விழுந்து சரண்டர் ஆயிடுங்க. சரியா? எப்படியாவது அண்ணனை இன்னைக்கு சமாதானப்படுத்தி தீரணும். உங்களுக்கு வேற வழியே இல்ல. ஓகேவா? என்னாச்சு சித்தார்த்? வீட்ல இருந்து போன் வந்ததும் மறுபடியும் மூட் ஆஃப் ஆயிட்ட. என்ன சொன்னாங்க? இன்னைக்கு காலையில தான் அவ்வளவு கலாட்டா இருக்கு. இப்ப ரம்யாவோட நிச்சயதார்த்தமா? எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. ஆனா நான் போய் தான் ஆகணும். எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. இன்னைக்கு உன்னை போக விட்டாதானே அவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை சமாதானப்படுத்துவாங்க. சமாதானப்படுத்துதானே கூப்பிடுறாங்க. எப்படி சமாதானப்படுத்துறாங்கன்னு பாக்குறேன். சித், ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. ஏற்கனவே எம்டி உன் மேல செம்ம கோபத்துல இருக்காரு. இந்த சூழ்நிலையில நீ திடீர்னு அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு வராம போயிட்டனா, நீ அவர் மேல கோபப்பட்டு தான் போயிட்டேன்னு நினைச்சு பாருல. வேண்டாம் சித், எப்படியாவது பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு தலையை காமிச்சிட்டு போயிடு.
நானும் கூட வந்துடுறேன். ஒரு half an hour இருந்துட்டு விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடலாம். அவாய்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் சரியா படல சித். சரி, முடிச்சிட்டே போலாம். எதுக்கா கோபப்பட்ட? தப்பு நம்ம மேல இருக்கும்போது அவன் கிண்டல் பண்ணா அது கண்டுக்காம போக வேண்டியதானே? கமான் சித்தா, கமான். சாமி வந்துட்டாரு. நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க, உட்காருங்க. புரோகிதரும் வந்துட்டாரு. அவரையும் காக்க வைக்க முடியாது. நிச்சயதார்த்த ஓலை வாசிச்சிடலாமா இல்ல சித்தார்த்துக்காக வெயிட் பண்ணலாமா? சிதம்பரம் போன் பண்ணே எடுக்கலப்பா. அப்படின்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி. சாமி, அப்ப நிச்சயதார்த்தோட வாசிக்கட்டுமா? ஓகே. ஸ்ரீராம ஜெயம். பாரம்பரியமான அஞ்சலி ஸ்வீட்ஸ் குடும்ப திருமண நிச்சயதார்த்த பத்திரிகை. என்னடா இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இப்ப போய் இப்படி வந்து நிக்கிற? என்னாச்சு? தமனா என்னாச்சுமா? தயவு செஞ்சு சொல்லுமா. ஏன் இப்படி நிக்கிறாய்? அது வந்து எதா இருந்தாலும் சொல்லுமா. என்னதான் பிரச்சனை? சித்தார்த்த இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்லையே. இன்னைக்கு வீட்ல லேப்டாப் மேல பொம்மி கொண்டு வந்ததெல்லாம் கொட்டி லேப்டாப் கரெக்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால ஆபீஸ்ல ரொம்ப ப்ராப்ளம். பிபிடி பிரசன்ட் பண்ண முடியாம போனதால இவரால ஆபீஸ்க்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு. எம்டி சித்தார்த்த கண்டுபடி திட்டாரு. எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டினதால இவரு ரொம்ப பெரிய அவமானமா ஃபீல் பண்ணாரு. அத்தனைக்கும் காரணம் பொம்மி பொம்மின்னு நாள் பூரா புலம்பனாரு. நான் தான் சரி கொஞ்சம் மூடு மாறட்டுமேன்னு எம்பியோட பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனேன்.
நடந்தது நடந்து போச்சு. அவனை கூட்டிட்டு போய் ரூம்ல ஜெகதீஷ் நீ போய் ஹெல்ப் பண்ண. மம்மி நீ என்னங்க இப்படி பேசுறீங்க? ரம்யா எவ்வளவு ஆசையா இருந்தா. இல்லம்மா, எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னதான் முன்கூட்டியே நீங்கெல்லாம் உறவுக்காரங்கனாலும் இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அண்ணன் குடிச்சிட்டு வந்து நிக்கிறான். இப்படி ஒரு வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சித்தார்த்தத்தை பண்ணக்கூடிய ஆள் இல்ல. இது வேற என்னமோ பிரச்சனை. என்ன ஏதுன்னு நாங்க விசாரிக்கிறோம். ப்ளீஸ் இத பாருங்க, எனக்கு உங்க யாரு மேலயும் வருத்தம் இல்ல. ஆனா இப்படி நடந்திருக்க கூடாதுதான். என்னவோ ஒண்ணு, சித்தார்த் செஞ்ச தப்புக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நாங்க கிளம்புறோம். இங்க பாருங்க, நீங்க வயசானவங்க, பெரியவங்க. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். மனசு நொந்து போய் அதுக்கப்புறம் நிச்சயம் நடக்க கூடாது. அப்புறமா என்னன்னு பேசிக்கலாம். இப்போதைக்கு இது வேண்டான்னு முடிவு எடுத்ததாவே இருக்கட்டும். நீ எதுவும் பேசாத. பாருங்க, சொல்லுங்க மாமா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. ஆண்டி அழாதீங்க ஆண்டி. உங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அதான் உங்க பிரச்சனையே. வந்த கொஞ்ச நாள்லயே உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் திரும்ப திரும்ப உங்க வீட்டுக்கு கூட வந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த வீட்டுக்குள்ள அழுகிய பாக்கும்போது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டி. ஆக்சுவலா உங்க வீட்ல இருந்து சிதம்பரம் அங்கிள் கால் பண்ணப்ப சித்தார்த் ரொம்ப ஈகரா என்கேஜ்மெண்ட்ல கலந்துக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த பார்ட்டிக்கு போய் எப்படி மனசு மாறுச்சு, ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பொம்மி பண்ணதுதான் எல்லாத்துக்குமே காரணம். அத நினைச்சு சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணி தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இத்தனைக்கும் காரணம் பொம்மி தான் ஆண்டி. நான் என்ன பண்ண முடியும்? நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள அவ இப்படி பண்ணிட்டாளே. இது காலத்துக்கும் அழியுமா? எவ்வளவு அவமானம். நீங்க கூனி குறுகி நிக்கிறத பாக்கும்போது என்னோட அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு.
ஏய் ரம்யா, சொன்னா கேளு ரம்யா, அழாத. அழுதா சரியாயிடுமா? ஆமா ரம்யா, சொன்னா கேளு, அழாத, எல்லாம் சரியாயிடும். நம்ம பேசி சரி பண்ணிடலாம். ஏய், அம்மா ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பரவாயில்லையே, ஏகப்பட்ட வேலை பண்ணிருக்கியே. வீட்ல எல்லாரும் செம்ம கடுப்பாயிட்டாங்கம்மா அந்த பொம்மி மேல. அத யூஸ் பண்ணிதான் சிவகாமி ஆண்டி கிட்ட அது இதுன்னு போட்டு விட்டுட்டேன். அவங்களும் பயங்கர கடுப்பாதான் ஆயிட்டாங்க. இது ஒண்ணு போதுமா சித்தார்த் ஏன் பக்கம் சாயறதுக்கு. சித்தார்த் என்கிட்ட வந்துட்டா எனக்கு அது போதுமா. சித்தார்த் எனக்கு வேணுமா. என்ன நீங்க பெரிய வக்கீல்னு பார்த்தா உங்க பொண்ணுக்கு இப்படி தப்பான விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல வந்த ஜெகதீஷ் இப்பவே கிழப்போம். பொம்மியை எந்த ஹால்ல வச்சு எல்லாரும் அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல வச்சு அத்தனை பிரச்சனைக்கும் தமனா தான் காரணம்னு சொல்லவா? சாரி சாரி சாரி, வெரி சாரி, வெரி சாரி, வெரி 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 சாரி ஜெகதீஷ். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தமனாக்கும் வயசு கம்மிதான். சித்தார்த்த மேல ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனா விதி சித்தார்த்தையும் பொம்மியையும் ஒண்ணு சேர்த்துருச்சு. ஒரு வகையில அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு நானும் காரணம். இனிமேல அவன் பின்னாடி போய் அவனை டிஸ்டர்ப் பண்றது நல்லா இல்ல, விலகி வர்றதுதான் நல்லது. புரியுதுங்களா? எனக்கு நல்லா புரியுது. I'm very sorry ஜெகதீஷ். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க வாழ்க்கையில மூக்கு நுழைக்கிறதே தப்பு. அவங்க லைஃப் கெடுத்து உள்ள நுழையணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. I'm very sorry. ஒரு அம்மாவா நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த வீட்ல ஏற்கனவே எனக்கும் அப்பாக்கும் டேர்ம் சரியில்லை. அவர் உங்க பொண்ண கெஸ்டா கூட்டு வந்திருக்காரு. அதனாலதான் நான் சொல்றதுக்கு தயங்குறேன். அதுவும் இல்லாம சித்தார்த்துக்கு தமனா ஃப்ரெண்டு. சித்தார்த்துக்கும் தர்ம சங்கடத்தை கிரியேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்போதைக்கு இத சொல்ல மாட்டேன், ஆனா ஃபியூச்சர்ல சித்தார்த்துக்கும் பொம்மிக்கு நடுவுல தமனாவால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இதை மன்னிக்கவே மாட்டேன். ஒரு ஆள் விடாம எல்லார்கிட்டயும் இந்த விஷயம் போயிடும். புரியுதா? இல்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு புரியுது. நான் விலகியே இருக்கேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஜாக்கிரதை. என்ன அதே ட்ரெஸ்ல இருக்க? தலை இன்னும் செம்மையா வலிக்குது. என்னாச்சு நேத்து? என்ன வேணும்? எதுக்கு வந்த? முதல்ல இந்த ஜூஸ குடிங்க. ஏய், எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிற? நான் உனக்கு கேட்டனா? கொண்டு வந்தா என்ன தப்பு? ஒண்ணும் தேவையில்லை. ஓ, இதுக்கு மட்டும் தேவையில்லை. நீங்க குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்தா மாடிக்கு கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு ஆள் வேணும். இதுல வாந்தி வேற தாங்க முடியல. அதை எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு போனேன் தெரியுமா? இப்படிதான் அந்த கருமத்தை குடிக்கிறீங்களோ? ஐயோ,
தாத்தா பார்த்தாரா? இல்ல நான் குடிச்சு வந்தத தாத்தா பார்த்தாரா என்ன? தாத்தா மட்டும் இல்ல, சித்தப்பா சிதம்பரம் பார்த்தாங்க, உங்க சித்தி சிவகாமி பார்த்தாங்க, உங்க தங்கச்சி ரம்யா பார்த்தாங்க, உங்க பாட்டி பார்த்தாங்க, உங்க அத்தை வளர்மதி பார்த்தாங்க, உங்க தம்பி வீணையும் பார்த்தாங்க, உங்க மாமா பையன் லோகேஷ் பார்த்தாங்க, உங்க பத்மநாப சாரு கூட பார்த்தாங்க. எங்க அம்மா பார்த்தாங்க, என் தம்பி பார்த்தான், இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆக போற சந்திராமாவும் பார்த்தாங்க, நட்ராஜன் சார் பார்த்தாங்க, இந்த வீட்டு மாப்பிள்ள நிவாசும் பார்த்தாரு. வேற யார் பேராவது விட்டு போச்சா? நானும் தான் பார்த்தேன். ஐயோ, என் மானமே போயிடுச்சே. தாத்தா, என்ன தாத்தா என் மேல கோவமா? உங்க பேரனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படி பண்ணிருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா தாத்தா? போதும்டா, போதும், நீ பண்ணதெல்லாம் போதும். பண்றதையெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணிருப்பேனான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதான் பண்ணிட்டியே. என்ன சித்தார்த், நான் உன்னை எவ்வளவு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? தாத்தா இங்க பாருங்க தாத்தா, மத்தவங்க யாரு வேணா என்ன வேணா பேசிட்டு போகட்டும், ஆனா உண்மையாவே நான் அப்படி பண்ணுவேன்னு நீங்க நம்புறீங்களா? சத்தியமா நான் வேணும்னு பண்ணல தாத்தா. எப்படி அந்த தப்பு நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் வேணும்னு பண்ணலன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா இந்த கல்யாணம், நிச்சயதார்த்தம் இதெல்லாமே வேண்டாம் நினைச்சுதான்பா நீ பண்ணிருக்க. சரி விடு, அத பத்தி இப்ப பேச வேண்டாம். இல்ல தாத்தா, நேத்திக்கு ஆபீஸ்ல பயங்கரமான பிரச்சனை. அதனாலதான் எம்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு போனேன். ஆனா எங்க தப்பு நடந்தது, என்னாச்சுன்னு எனக்கு சத்தியமா புரியல தாத்தா. ஏதோ யாரோ மாத்தி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நம்புங்க தாத்தா. நீங்க இப்படி எல்லாம் இருக்காங்க தாத்தா. நீங்க இப்படி பண்றது சத்தியமா என்னால தாங்கிக்க முடியல தாத்தா. நீ இப்படி எல்லாம் பேசுறதுனால நின்று போன ரம்யாவோட கல்யாணம் நடந்துருமாப்பா? சாரி தாத்தா, மன்னிச்சிருங்க. சித்தப்பா என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் ரம்யா கல்யாணம் நின்று போச்சுன்னு பொம்மி சொன்னா. ஆமா, இப்படி அண்ணனே வீட்டுக்கு பொடிச்சிட்டு வந்தா யார் தான் பொறுத்துட்டு போவான்? அவங்கள குத்தம் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நம்ம மேலதான் தப்பு இருக்கு. சிவகாமி, சும்மா இருக்கியா? பாருப்பா, இது நின்னு போனதுக்கு காரணம் எப்படி பார்த்தாலும் நீதான். இத நீதான்ப்பா சரி பண்ணணும். சரிங்க தாத்தா, நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். நான் போய் அவங்க கிட்ட பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க தாத்தா. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க தாத்தா. என்னாச்சு? ஓகே தான், நான் பேசினேன், ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஓரளவுக்குன்னா அப்போ முழுசா சரியாவலையா? இங்க பாரு, சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. என்ன பண்ணணும்னு நான் பாக்குறேன். சரி சரி, ஒன்னும் இல்ல. நேத்து உங்களால இந்த நிச்சயம் நின்னு போச்சு, அது இதுன்னு சொன்னதுனால ஒரு சின்ன பதட்டம், அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போறியா? சரி சரி சரி, நான் போயிடுறேன். ஆமா, அவங்க வேற எதுவும் சொன்ன போக போறியா இல்லையா? சரி சரி, நான் போயிடுறேன்.
சாரி நிவாஸ், நடந்த தப்ப நினைச்சுதான் இப்ப வரைக்கும் நாங்க எல்லாரும் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். தாத்தா தாத்தா, சென்டிமெண்டல் கிடையாது. அம்மா மனசு மாறிட்டாங்க. எங்க என்னாச்சு? என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா. அம்மா சித்தார்த் மாமா கிட்ட பேசி, நீ குடிச்சிட்டு வந்ததெல்லாம் பிரச்சனை இல்ல, பொம்மைய பத்தி தப்பா பேசினதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அதனால பொம்மைய கூட கூட்டிட்டு வந்து நேர்ல வந்து பேசுங்க, அப்ப நானே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, சந்திரா செமையா லாக் பண்ணிட்டா. என் பேர பையன் மாட்டிக்கிட்டான். சூப்பர் என்னாச்சு? என்னாச்சு? ஆமா தாத்தா, மாமா இன்னும் கிளம்பலையா? உன்னோட அவசரம் உனக்கு. சரி சரி வை, நான் பேசிக்கிறேன். ஏதாவது சொல்லுங்கப்பா. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் கூட நேத்து சந்திரா நிஜமாவே கோபப்பட்டாளோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா விஷயம் அப்படி இல்லையா. நம்ம பொம்மியையும் சித்தார்த்தியும் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு ஒன்னா வர சொல்லிருக்காளா. சித்தார்த் பொம்மிய நேராங்க கூட்டிட்டு போய் சந்திரா கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாளா அப்படின்னு சித்தார்த்த பயமுறுத்தி வச்சிருக்காளாம் சந்திரா. என்ன? இல்ல, அயன் துணிய குடுத்துட்டு போலான்னு வந்தேன். குடு. ஒரு நிமிஷம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். சாயங்காலத்துக்கு பதிலா இப்பவே போலாமே நீங்க. இங்க பாரு, ஆபீஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுக்கு நான் போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆல்ரெடி லேட் ஆகுது. நான் இப்பவே கிளம்பணும். சித்தார்த், இப்போதான் நான் போன்ல பேசினேன். இன்னைக்கு என்ன மீட்டிங்கும் இல்லையாமே, எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. வேற நேரம் தெரியாம. அப்படி ஏதாவது பிக்ஸ் ஆயிருந்தா நான் வேணா போறேன். நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகி கிளம்பி வரணும்? அத நான் பாத்துக்கிறேன். ஆளுக்கு சும்மா வந்து என்ன படுத்துறீங்களா? நான் இப்ப உங்ககிட்ட கேட்டனா மீட்டிங் இருக்கா இல்லையான்னு? நீ கிளம்பு. நேரம் காலம் தெரியாம. ஆக நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அப்படிதானே? ஆக்சுவலி நான் என்ன ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க மறைக்க வேண்டாம். எங்களுக்கும் எல்லாமே தெரியும். கீழே நிவாஸ் போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் தாத்தா கிட்ட சொல்லியாச்சு. என்ன கூட்டிட்டு வந்தாதான் கல்யாணத்தை பத்தி பேசுவேன்னு சந்திரா அம்மா சொல்லிட்டாங்களாமே. இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, உங்களை எது தடுக்குதுன்னு சொல்லுங்க. நாம ஜோடியா போறது தானே தடுக்குது. ரம்யாவுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நாம போய் தானே ஆகணும். ஒரு அண்ணா அண்ணின்னு வரும்போது நாம இல்ல இல்ல, நீங்க ஒரு அண்ணனா அவளுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்ல வந்தேன். வேற எதுக்காகவும் நான் சொல்லல. ரம்யாவுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க ஒன்னும் சங்கடத்தோடலாம் என்ன கூட்டிட்டு போக வேண்டாம். எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நானும் தானே ஒரு காரணம். அது புரிஞ்சா சரி உனக்கு. நான் காரணம்னா நீங்க குடிச்சிட்டு வந்ததும் தான் காரணம். நானா குடிக்க சொன்னேன்? அச்சோ, மறுபடியும் ஆரம்பிக்காத. இல்ல இல்ல இல்ல, நான் ஆரம்பிக்கல. நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன என்ன யோசனை? நான் வேணா இங்க இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சு நிவாஸ் வீட்டுக்கு தனியா போயிடுறேன். வீட்டுக்கு கிட்ட கூட போகல, தெரு முனையிலேயே நின்னுக்கிறேன். நீங்க அங்க வந்து என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம். ரம்யா கல்யாணம், ரம்யா கல்யாணம். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. நீ சொல்றது ஒரு வகையில சரின்னு தான் படுது. நான் ரெடி ஆகுறேன். நீ ஆட்டோ புடிச்சு முன்னாடி கிளம்பு, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி. ஐயோ ஆண்டவா, இந்த ஸ்டூல் மேல நின்னு எப்படி நடக்கிறது? டிவில பார்த்தா இதத்தான் எல்லாரும் போட்டு நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படிதான் இத போட்டு எல்லாரும் நடக்கிறாங்களோ ஒண்ணுமே புரியலையே.
அங்க ஒரு ஆட்டோவை கூப்பிட்டோம், அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க. இங்க வந்து ஆட்டோவை கூப்பிட்டா இவங்களும் வர மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் வர மாட்டேங்கிறாங்க? பத்தாததுக்கு அந்த ரம்யா வர இத கால்ல மாட்டி விட்டுட்டா. ரம்யா, இரு, உன்ன வீட்டுல வந்து வச்சுக்கிறேன். உனக்காக தானே நாங்க பேச போறோம். இப்படியா கால்ல மாட்டி விடுவ? இவ வேற மானத்தை வாங்குறா. இதெல்லாம் போட்டுட்டு வர நீ யார் அழுதா? இவள என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணுவாங்க? ஆட்டோ பிடிக்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோ கூட வரல. வந்தாலும் நிக்கல, தெரியுமா? சரி, முதல்ல நீ எந்திரி. சீக்கிரம் எந்திரி. நீ கார்ல ஏறு. கார்லயா? நீங்க தானே ஆட்டோல வர சொன்னீங்க. நாம தான் வீட்டை விட்டு தள்ளி வந்தாச்சுல்ல. கார்ல ஏறு. ஆட்டோ பிடிச்சு வரதுக்குள்ள இடிஞ்சிரும். நேரம் ஆகுது, வா ஏறு. என்னாச்சு? அது இது உடைஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. இப்படி காமிச்சா பத்தாது, எடுத்து என் தலையில வை. இப்போ எப்படி நிவாஸ் வீட்டுக்கு போறது? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறயா? போகும்போது வாங்கி தரேன், ஏறு. உட்காருங்க மேடம். எந்த மாதிரி வேணும் மேடம்? எந்த மாதிரி வேணாலும் கொடுங்க, ஆனா இந்த மாதிரி மட்டும் வேணாம். முதல்ல கீழே போடாத. காமிச்சல மேடம், ஹீல்ஸ் இல்லாம வேணும், அவ்வளவுதானே? என்ன சொன்னீங்க? ஹீல்ஸ் மேடம். அந்த ஈஸி இல்லாம கொடுங்க. நீங்க கேட்ட மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதுல எது வேணும்னு சொல்லுங்க. இந்தாங்க மேடம், போட்டு பாருங்க. இது பிடிச்சிருக்கு. இதுல இந்த வார பின்னாடி இப்படி போடணும் மேடம், சரிங்களா? இந்தாங்க மேடம், போட்டு பாருங்க. இருங்க மேடம், நான் போட்டு விடுறேன். இல்ல இல்ல இல்ல, நானே போட்டுக்கிறேன். சரிங்க மேடம். சார், மேடம் போறதுக்கு சிரமப்படுறாங்க. நான் கேட்டா தயங்குறாங்க. நீங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஐயோ, இது எப்படி போடுறது? அவங்க போட்டு விட்டா அது கூட போட்டுக்க மாட்டியா? அடுத்த ஆம்பளை கிட்ட நம்ம காலை காமிச்சு போட்டுக்க முடியுமா? ஐயோ, நேரம் வேற ஆகுது. காலை கொடு. எங்க அங்க பாத்தீங்களா? உங்களை கடைக்கு கூட்டிட்டு வரவே 1 மாசம் ஆயிடுச்சு. அவரு பொறுப்ப கூட்டிட்டு வந்ததும் இல்லாம எவ்வளவு பொறுமையா பொண்டாட்டிக்கு செப்பல் போட்டு விடுறாரு பாருங்க. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதாங்க இருக்கணும். அதுக்கு நீ அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். எப்படியோ சந்திரா, எங்களால முடியாத விஷயத்த நீ பண்ணிட்ட. நாங்க இப்படி ஜோடியா பார்க்கணும் தானே ஆசைப்பட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்படி எல்லாரும் கூடி ஒண்ணா உட்கார்ந்துருக்கிறது. அதுவும் இப்படி ஒரு சந்தோஷத்துக்கு நாம சந்திராவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்பா. அப்போ இன்னைக்கு தட்ட மாத்திர வேண்டியதுதான்.
என்ன நிவாஸ், எதுக்கு வெக்கலாம் படுற? ஐயோ, கண்ணிலேயே எரிச்சிருவாரு போலயே. என்ன இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவு டைம் சொல்லி சொல்லி அனுப்புன. இப்படி இங்க வீடே வந்திருக்கு. இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் சொல்லல. இந்த ரம்யா மட்டும்தான் அது இதுன்னு பேசி குழப்பினதுனால கொஞ்சமா உளறிட்டேன். அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து லோகேஷும் வினயும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்படி எல்லார்கிட்டயும் அவங்க போய் சொல்லிடுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உன்னை வச்சுக்கிட்டு நான் எது நடக்க கூடாது நினைச்சனோ அது நடந்துருச்சு. வீட்டுல எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானம். என்ன ரொமான்ஸா? நடக்கட்டும் நடக்கட்டும். உன்னால இன்னும் என்னெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குமோ. வீட்டுல தனியா சிக்குவல்ல, உன்னை கவனிச்சுக்கிறாப்பா. என்ன கவனிப்பாரு? இன்னைக்கு மீட்டிங் எதுவும் இல்லைன்னு காலையிலே தமன்னா சொன்னா. தாத்தா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மீட்டிங். நான் ஆபீஸ் கிளம்பணும். தாரா, இன்னைக்கு மீட்டிங்லாம் எதுவும் இல்ல, எந்த விதமான வேலையும் இல்லைன்னு காலையிலே தமன்னா சொல்லிட்டாங்களே. சந்திரா, என்னம்மா இது? சித்தார்த் ஆபீஸ் போறேங்கிறா, எப்படிமா நிச்சயதார்த்தம்? அப்படின்னா நிச்சயதார்த்தம் கேன்சல். சித்தார்த் இருந்தாதான் நிச்சயதார்த்தம் நடக்கும். இந்த பாரு சித்தார்த், இப்ப நீயே முடிவு பண்ணுப்பா. உன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போறது உன் கையில தான் இருக்கு. அவங்க கோவப்படுறாங்க பாரு. சரிங்க தாத்தா, இருக்க. என்னடா இப்படியே விரைச்சி முறைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்ப பாரு வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்துல எல்லாம் பங்கு எடுத்துக்கணும்பா. ஒதுங்கி ஒதுங்கி இருக்க கூடாது. கல்யாணம் வேற ஆயிடுச்சு, குடும்பஸ்தன் ஆயிட்ட. கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடதான். என்னப்பா சித்து, நாங்கெல்லாம் இவ்வளவு ஆசையா நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறதெல்லாம் ரசிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா ஒவ்வொன்னுத்துக்கும் அது எதுக்கு இது எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க. நீ கிட்டார் நல்லா ப்ளே பண்ணுவேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் வாசியேன். அது கூட்டமா இருந்தா எனக்கு ப்ளே பண்ண வராது. இங்க பாருப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். இனிமே நீ கூட்டத்துல பேசுறதுக்கு வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பழகணும். ஒதுங்கி ஒதுங்கி போக கூடாது. இப்போ காதுக்கு இசை விருந்து, அப்புறம் மதியம் வயிற்றுக்கு விருந்து. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல இல்ல, நான் டயட்ல இருக்கேன், எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாரு, நீ டயட் ஃபுட் எப்படி சாப்பிடுவியோ அப்படியே ரெடி பண்ணி தரேன், புரியுதா? இங்கதான் சாப்பிடுற, அதுல மாற்றமே இல்ல. அப்படி இல்லனா நிச்சயதார்த்தம் கேன்சல். நான் சாப்பிடுறேன். வாசிச்சுட்டு இருக்கா. ஏதாவது கூட பாடுனா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல? அதானே. ஆமா, சித்தார்த்து கிட்டார மீட்ட அத பொம்மி பாடுனா எப்படி இருக்கும்? ஆஹா, ஐயோ, எனக்கு அதெல்லாம் பாட தெரியாது. எனக்கு வெறும் சாமி பாட்டு மட்டும்தான் பாட தெரியும். அனி,
நீங்க தான் அந்த கண்ண காட்டு போதும் அந்த பாட்டு சூப்பரா பாடுவீங்களே, அது பாடுங்க. ஐயோ அது